மாமா சகல வர்றப்ப அத்தையும் சூரிய கலாவும் இங்க இருக்க கூடாது. அதுக்கான வேலையை நம்ம இப்ப செய்யணும். என்ன பண்ண போறோம்? ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி. வாங்க செய்யலாம். எங்க? மாமா, இந்த கோலி குண்டுகளை தான் அத்தை ரூமுக்கு வெளியே இருக்குல்ல டோர்மேட்டு, அதுக்கு கீழே போட்டு வைக்க போறேன். அத்தை ரூமை விட்டு வெளியே வரும்போது அதுல காலை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வலிக்கு கீழே விழுந்துருவாங்க. அவங்களுக்கு எங்கேயாச்சும் அடிப்படும். அப்படியே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு சூரிய குலாவையும் கூட சேர்த்து அனுப்பிச்சு விட்டுருவோம். அப்புறம் சகல வந்துட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன சொல்றீங்க? என்ன மாமா அமைதியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாப்ள, நீங்க சொன்னதை செஞ்சுதானே ஆகணும். உலகத்திலேயே கட்ட பொண்டாட்டி கீழே விழுந்து அடிபடணும்னு நினைக்கிற ஒரே புருஷன் நானா தான் இருப்பேன். அந்த நிலைமைக்கு என்ன கொண்டு விட்டுட்டா அவ. அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சரி வாங்க, ஆக வேண்டியதை பார்ப்போம். கோலி குண்டு கோலி குண்டு மேல இருக்கு மேட்டு, மேட்டு மேல கால வச்சா அத்தைக்கு இருக்கு வேட்டு, மேட்டு மேல அத்தை வந்து கால வைப்பாங்களா, சகல வரும்போது எங்க அத்தை வீட்டுல இருப்பாங்களா? மாப்ள, நானே அவளுக்கு விபரீதமா ஏதாவது ஆயிட போதோன்னு பயந்துட்டு இருக்கேன். நீங்க பாட்டு பாட்டீங்களா? சாரி மாமா, அத்தை உங்க ஒய்ஃப்ன்றத மறந்துட்டேன். அம்மா, என்ன ரோஹிணி, இதோ வரேன். அம்மா அம்மா முடியல. அம்மா என்னாச்சுமா? என்னம்மா என்னாச்சுமா? அம்மா ரோஹிணி கூப்பிட்டாலேன்னு வெளியே வந்தேன். டோர் மேட்ல காலை வச்சு வழுக்கி விழுந்துட்டேன். வலி தாங்க முடியல. அம்மா மெல்ல எந்திரிங்கம்மா, டாக்டர் கிட்ட போலாம். ஷோ என்னால எந்திரிக்கவே முடியல, வலி ஓவரா இருக்கு. அம்மா எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கம்மா. பயப்படாதீங்க, வந்து இருக்கோம்ல. வாங்க எந்திரிங்க. பாத்துமா மாப்ள, வாங்க போலாம். சரி மாமா. பாத்துமா, மெதுவா மெதுவா வாங்க. பாத்துமா வாங்க. போ, என்னன்னு பார்க்கலாம். உட்காருங்கம்மா, உட்காருங்க. உட்காருங்கம்மா. டாக்டர்கிட்ட காட்டினாதான் கால் சரியாகும். உடனடியா கிளம்புங்க அத்தை. சூரியகலா, நீ ஈஸ்வரி கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ. நாங்க இங்க இருந்து மத்ததெல்லாம் பாத்துக்கிறோம். நீங்க கூட்டிட்டு போங்க அம்மாவை. ரேவதி பாஸ் பண்ண நாங்க பாத்துக்கிறோம். இல்ல இல்ல, கலா இங்கே இருக்கட்டும். நான் போய் டாக்டரை பாத்துட்டு வரேன். ஐயோ இல்லம்மா, இவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. ஏங்க நீங்க கூட்டிட்டு போங்க. அக்கா நான் வேணா அம்மா கூட போயிட்டு வரட்டா? வரது உங்க எம்டிடி, நீ இருக்க வேண்டாமா? என்னங்க நீங்க என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க, கூட்டிட்டு போங்க. சரி அத்தை, நீங்க வாங்கத்த போலாம். இல்ல இல்ல கலா, நீ வர வேண்டாம். நீ இங்கே இருந்து எனக்கு பதிலா எம்டிய வரவேற்கணும். நான் மயில் மாப்பிளைய கூட்டிட்டு போறேன். நானா? ஆமா மாப்பிள, நீங்க தான் போய் வண்டி எடுங்க. அத்தை அது வந்து போங்க போங்க மாப்பிள, என்ன யோசிக்கிறீங்க? சரித வாங்க. வாங்கம்மா. நீ டாக்டர் ஃபோன் பண்ணி அம்மா கீழ வந்துட்டாங்க, கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லு. போ. சரிப்பா. அம்மா, மெதுவா புடிமா அவளை. ஏய் புடி, அந்த பக்கம் போய் புடி. அம்மா பாத்து மெதுவா. பார்த்து ஆண்டி. பாத்து பாத்துமா, பொறுமையா வாங்க. மெதுவா ஆண்டி. அவ்வளவுதாம்மா. என்னக்கா? இந்த ஜூஸ சூரியகலா கிட்ட கொண்டு போய் கொடுத்துறியா? அவங்க காலையில இருந்து எதுவும் சாப்பிடவே இல்ல. இந்த ஜூஸ குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. ஏன்க்கா நீயே போய் கொடுத்துடலாமே. ஏய், கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி, அதான் உன்னை போய் கொடுக்க சொல்றேன். சரிக்கா, கொடு, நான் கொடுத்துறேன். ஹே சூரியகலா, இன்னைக்கு நீ ஒளிஞ்சடி. வா ரேவதி, உங்களுக்கு தான் ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன். எனக்கா? என்ன திடீர்னு ஜூஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? நீங்க தான் காலையில இருந்து எதுவும் சாப்பிடலன்னு சொல்லி அக்கா ஜூஸ் கொடுத்து விட்டாங்க, வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ரேவதி. சரி. ரேவதி, என்ன ரேவதி, ஜூஸ் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்க்கா, இந்நேரம் குடிச்சிருப்பாங்க. சரி ரேவதி, நீ போ. ஏ கலா, ஜூஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலைய காட்ட போகுது. என்னது
இன்னைக்கு வயிற்று கலக்கிட்டே இருக்கு. ஐயோ. என்னாச்சு கலா? என்ன இவ்ளோ டயர்டா இருக்கீங்க? என்னன்னே தெரியல, வயிறு கொஞ்ச நேரமா கலக்கிக்கிட்டே இருக்கு. அதனால ரொம்ப டயர்டா இருக்கு. என்னது? வயித்தால போகி டயர்டா இருக்கா? ஐயோ, அப்பனா ஹாஸ்பிடல் போனா தானே சரியாகும். உடனே கிளம்புங்க. இல்ல டேப்லெட் ஏதாவது போட்டு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்னங்க, ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்க போகுது. டாக்டர் கிட்ட போறது தான் நல்லது. இல்ல அது என்னாச்சு கலா? ஏன் இவ்வளவு டயர்டா இருக்க? ஐயோ, இவங்களுக்கு வயித்த கலக்கி 4-5 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துட்டாங்களாம். அதான் டாக்டர் கிட்ட போங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். கலா, உடம்புக்கு முடியலன்னா டாக்டர் கிட்ட போலாம்ல, வா போலாம். நான் பரவாயில்லண்ணா, நான் மாத்திரை போட்டு மேனேஜ் பண்ணிக்கிறேன். அத்தை என்னை இங்க இருந்து ரேவதி பாஸ வரவேற்க சொல்லிருக்காங்க. அதனால நான் இங்கேயே இருக்கேன். ஏங்க, இப்ப உடம்பு முக்கியமா இல்ல பாஸ வரவேற்கிறது முக்கியமா? நீங்க முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போங்க. எம்டி வந்தா நாங்க பாத்துக்கிறோம். ஆமாங்க, கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா கிட்ட நாங்க சொல்லிக்கிறோம். ஏங்க, இவங்களை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் உங்களுக்கு சரியாகும். ஆ, ஐயோ இல்ல கலா, பரவாயில்ல. சரி, நீ வா டாக்டர் கிட்ட அட போலாம். போங்க, கூப்பிடுறாருல்ல, போங்க. இல்ல உங்களை கூட்டு போங்க. தம்பி, ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. சரிங்க, உங்க அம்மா எங்க இன்னும் காணோம்? சாரி சார், நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க தரையில வழுக்கி விழுந்துட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஐயோ, இங்க வலிக்குதா? இல்ல இங்க இல்ல இங்க. ஐயோ, ஐயோ, வலிக்குதா? இங்கதான் வலிக்குதா? இங்கதான் வலிக்குதா? ஏதாவது ஆயிருக்க போது டாக்டர், கொஞ்சம் பாருங்க. எனக்கு சின்ன அடிதான். ஏன் பயமுறுத்துறீங்க? அப்படிலாம் ஒன்னும் ஆயிருக்காத. டாக்டர், அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க எதையுமே கேட்காதீங்க. இசிஜி, ஸ்கேனு, எக்ஸ்ரே, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பொறுமையா டைம் எடுத்து ஒன்னும் அவசரம் இல்லாம பாருங்க. எங்க அத்தை கால் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கு ஆணி வேறு. அதை அசைச்சு பாத்துறாதீங்க டாக்டர், அசைச்சு பாத்துறாதீங்க. அவங்க இல்லனா நாங்க யாருமே இல்ல டாக்டர், யாருமே இல்ல. ப்ளீஸ் டாக்டர். ஓ மாப்ள, ஏன் இப்படி பண்றீங்க? அத்த, ப்ளீஸ் அத்த, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. உங்க அருமை பெருமெல்லாம் டாக்டருக்கு தெரியுமா? தெரியாது, தெரியவே தெரியாது. நான் சொல்லிதானே ஆகணும். டாக்டர், இவங்க எங்க ஊருக்கு மட்டும் தலைவி கிடையாது, எங்க குடும்பத்துக்கே தலைவி. ஆமா டாக்டர், இவங்க உயிர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டர். தயவு செஞ்சு நல்லா செக் பண்ணுங்க டாக்டர், நல்லா செக் பண்ணுங்க டாக்டர்.